தமிழக அரசியலில் தென் மாவட்டங்கள் எப்போதுமே உணர்வுபூர்வமான மற்றும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக கருதப்படுகின்றன. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய கட்சிகளுக்கு பிடிமானமுள்ள ஒரு இடமாகும். இந்த சூழலில் வரும் ஏப்ரல் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரிக்கு வருகை தருவது வெறும் தேர்தல் பிரச்சாரமாக மட்டும் பார்க்கப்படாமல் தென் தமிழகத்தின் அரசியல் வரைபடத்தை மாற்றியமைக்கும் ஒரு யுத்தியாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசுக்கு உளவுத்துறை சமர்ப்பித்துள்ள ரகசிய தகவல்கள் தென் தமிழகத்தின் தேர்தல் களம் எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை படம் பிடித்து காட்டியுள்ளன. பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது நூலிழையில் ஊசலாடிக் கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது. குறிப்பாக 3000 முதல் 4000 வரையிலான சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலேயே பல இடங்களில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இந்த சிறிய இடைவெளியை நிரப்புவதற்கு ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமையின் வருகை தேவை என்பதை உணர்ந்தே பிரதமர் மோடியின் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முறை தென் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் கவனமாக தனது காய்களை நகர்த்தியுள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றியுள்ள தொகுதிகளில் பாஜக நேரடியாக 4 இடங்களில் களம் காண்கிறது. இதனுடன் கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு இடத்தில் போட்டியிடுகிறது. இந்த 5 தொகுதிகளிலுமே வேட்பாளர்கள் தாமரை சின்னத்திலேயே போட்டியிடுகின்றனர். இதனால் பிரதமரின் வருகை இந்த 5 தொகுதிகளிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து செயல்படுவது களத்தில் கூடுதல் பலத்தை அளித்துள்ளது. உளவுத்துறை அறிக்கையின்படி பிரதமரின் வருகையானது நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் இன்னும் முடிவெடுக்காத வாக்காளர்களின் மனநிலையை மாற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான அலையை உருவாக்கும். மோடியின் உரைகள் மற்றும் அவரது நேரடி வருகை தொண்டர்களிடையே ஒரு புதிய உற்சாகத்தை விதைத்து அந்த 4000 வாக்குகள் பற்றாக்குறையை வெற்றியாக மாற்றும் என கணிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் ஆன்மீக ரீதியாக முக்கிய இடங்களை கொண்டது. இங்கிருந்து தொடங்கும் ஒரு அரசியல் அலை ஒட்டுமொத்த தென் தமிழகத்தின் இதர தொகுதிகளான திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் எதிரொலிக்கும் என்பதே பாஜகவின் கணக்கு. களத்தில் நிலவும் இழுபறி நிலையை உடைத்து வெற்றி கோட்டையை தொட இந்த வருகை ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும்.